ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் எவ்ரிடே ஹஸ்டல். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லைங்க. சரி, ஓகே, கொஞ்சம் கோதுமை மாவும் 5 முட்டையும் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, இதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் அந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு மாவை பிணைஞ்சு வச்சுக்கிட்டேன். அதில் மாவை பிணைஞ்சிட்டு உருண்டை போட்டு வச்சாச்சு ஒரு சைடு. அதுக்கப்புறம் 5 முட்டையை பாயில் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் மட்டும் வச்சு எடுப்பேன் எப்பயும் போல். அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு சைஸ், ஒரு பெரிய சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை நல்லா வதங்க விடுங்க. வதங்க விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனனையுமே இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி, இது மட்டும் போடுங்க. ஆக்சுவலாக அதை நான் போட்டேன். அந்த கிளிப்பு கேமரா ஆன் பண்ணி வச்சது ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. சாரிங்க, அது கட் ஆயிடுச்சு. இது 3 மட்டும்தாங்க மசால் போட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இது வதங்கட்டும். எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சில நேரங்களில் சில பேர்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா, ஐயோ அது இல்லை, இது பண்ண வேணாம் அப்படி யோசிப்பாங்க. மேக்ஸிமம் நான் என்ன இருக்குதோ அதை வச்சு ஒரு ரெசிபி நம்மளே கண்டுபிடிச்சிடுறது தான். அப்படி கண்டுபிடிச்ச விஷயந்தான் இந்த ரெசிபியுமே கூட. ரொம்ப சிம்பிளாக வெறும் 15 மினிட்ஸில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாங்க. வதங்கிட்டுருக்கு இப்போது. நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும். அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனைலாம் போகணும். இது யார் வேணால் பண்ணிடலாங்க. ஏன்னா இன்க்ரீடியன்ஸும் கம்மி, வேலையுமே கம்மி. இப்போ நான் மிக்ஸி அரைச்சேன்ல, அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அந்த தண்ணியும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது அப்படியே கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஏன்னா கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். கிரேவி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதி வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக திரும்ப திறந்து பார்த்து திரும்ப மூடி விட்றேன். இப்போ நான் பாயில் பண்ண எக்கை என்ன பண்ணுறேன்னா 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் சப்பாத்திக்கு நான் மாவு பிசைஞ்சு உருட்டி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். தேய்ச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு சப்பாத்தி ரவுண்டாகவே எனக்கு வரவே வராதுங்க. எனக்கும் சப்பாத்திக்கும் அது என்னன்னு தெரியல. எப்பயுமே ஒரு இந்தியா மேப் மாதிரியே போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் ஆகி அந்த இந்தியா மேப்பை இந்த பக்கம் மடித்து போட்டு ஏதோ ஒரு ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாவோ ஏதோ ஒரு ஷேப்பாக எப்படியோ ஒரு சப்பாத்தி மாதிரி அப்படி ஷேப்பாக முக்கியம், டேஸ்ட்டு தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி எப்படியோ போட்டு தேய்ச்சி சப்பாத்தி ஆக்கி சுட்டு பழகிட்டேன் ஒரு வழியாக. இப்போ சப்பாத்தி தேய்ச்சிட்ருக்கேன். தேய்ச்சிட்டு அந்த பக்கம் நமக்கு அந்த முட்டை குருமா இருக்குல்ல, எக் சாப்ஸ் ஒரு பக்கம் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, சப்பாத்தி இந்த பக்கமே போட்டுடலாம். மொத்தத்துக்கே இது 15 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்கு மேலே டைமே எடுக்காது எனக்கு. பார்த்தீங்களா, எண்ணெய் அதிகமாக மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மாவு பிசைகிறதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். அதேமாதிரி போடுறதுக்கும் நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன். லைட்டாக அந்த தவாவில் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டு சப்பாத்தி போட்டு லைட்டாக பரட்டி மட்டும்தான் விடுவேன். வேறு எந்த ஆயில் எதுவும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. சப்பாத்தி லைட்டாக மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி உப்புற மாதிரி வரும்ல, பொரி பொரியாக வர மாதிரி வரும். அப்போ தான் திருப்பி போடணும். முன்னாடியே திருப்பி போடக்கூடாது, அப்போ வேகாது. இப்போ இந்த பக்கம் திறந்து பார்ப்போம். நல்லா நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொதி வரட்டும் அப்படின்னு வச்சுருந்தோம்ல, நல்லா கொதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த சப்பாத்தியை பிரட்டி விட்றேன். கருகி போயிடும். இல்லைனா நிறைய டைம் இந்த மாதிரி ஆயிருக்குங்க. சப்பாத்தி இந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பேன், இந்த பக்கம் அதுக்குள்ளே கருகி போயிடும். அந்த கருகின சப்பாத்தி கீழே போட மாட்டோம். அதையும் நம்ம தான் சாப்பிட்டாகணும், ஒரு வழி இல்லை. நானே சாப்பிட்ருவேன். ஏன்னா நம்ம தானே கருகின சப்பாத்தி, மிச்சமான சோறு
எல்லாம் சாப்பிட்றதுக்குன்னு நம்மள தான் படைச்சிருக்காங்களோ என்னமோ, நம்மளுக்கு தான் அது கரெக்ட்டா வந்து சேரும். கீழ போடவும் மனசு வராது. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த எக்கு இதெல்லாம் ஒண்ணொண்ணா ஒண்ணொண்ணா அப்படியே வந்துட்டு அந்த கிரேவிக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. அடுப்பு வந்து நீங்க முட்டை போட்டுட்டீங்க அப்படின்னாலே, அந்த கிரேவிக்குள்ள முட்டை போட்டுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் அடுப்ப வந்து சிம்ல வச்சுக்கணும். ஏன்னா பிடிச்சிரும். பாருங்க, அந்த முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். சிம்ல வச்சுருக்கோம். எண்ணெல்லாம் பிரிஞ்சு மேல அழகா மிதந்து வருது. அந்த முட்டையில வந்துட்டு அந்த காரம், உப்பு, உரப்பெல்லாம் இறங்குறதுக்காக தான் சிம்ல வச்சு உள்ள முட்டை போட சொல்லியிருக்கேன். அது ஃபுல்லா அப்படியே மசாலா ஃபுல்லா மேல கோட் ஆயி, அந்த எல்லாமே அந்த மசாலா ஃபுல்லா அந்த முட்டைக்குள்ளேயும் இறங்கி, எண்ணெல்லாம் பிரிஞ்சு அழகா ஒரு கிரேவி திக்கா கொஞ்சம் மாறி அழகா வரும். அப்ப நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிறலாம். இப்ப இந்த பக்கம் சப்பாத்தி போட்டு முடிச்சுட்டேன், கிரேவி வச்சு முடிச்சுட்டேன். இதுக்கு மொத்தமே எனக்கு ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆச்சு. இப்ப வந்து என் வீட்ல என் பெரிய பையன் இருக்கான். பேரு அக்ஷத்து. அவனுக்கு தான் என்ன சமைச்சாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பசி வந்துரும். "அம்மா பசிக்குது" அப்படிம்பான். கிச்சன்ல வந்து நான் சமைக்கிறேன், ஸ்மெல்லு வெளிய வருதுனாலே அவனுக்கு பசி வந்துரும். அந்த மாரி, "அம்மா எனக்கு சாப்பாடு வச்சு குடுங்க" அப்படின்ட்டான் வந்தோனேயும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட்டு பையனுக்கு வச்சு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் வச்சுட்டுருக்கேன். சப்பாத்தி எடுத்து வச்சாச்சு. இப்ப நம்மளோட எக் சாப்ஸ் எவ்வளோ அழகா வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒண்ணுமே போடல. சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ். வெறும் வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பில தான் போட்டிருக்கோம். 1/4 டீஸ்பூன் கரம் மசால் பொடியும், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மொளகா பொடியும், 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மசால் பொடி, சால்ட் போட்டிருக்கோம். அவ்வளோதான். வேற எந்த இன்கிரீடியன்ட்ஸும் கிடையாது. 50 மினிட்ஸ்ல சப்பாத்தி போட்டு எக் சாப்ஸ் அழகா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.